இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கதிர் தனத்த 2 பேத்தையுமே சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து புதுசா ஒரு கோச் இருக்காங்க. அவங்கள வந்து பல தியாகம் பண்ணி கூட்டு வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "அப்பா நான் வந்து பெரிய லெவலுக்கு போகணும்னா இந்த கோச்சிங் எல்லாம் ஆகாதுப்பா. இன்னும் வந்து பெரிய கோச்சிங் எல்லாம் பண்ணா தான் நான் வந்து பெரிய லெவலுக்கு போக முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதுக்கு என்ன வேணா பண்ணலாம்மா. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த அப்பா உனக்காக, உன் விளையாட்டுக்காக என்னனாலும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா ஒரு பெரிய கோச் இருக்காங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் வந்து கோச்சிங் பண்ண எல்லாருமே வந்து பெரிய அளவுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இப்போ கோச்சிங்கை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் என்ன கோச் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து பெரிய லெவலுக்கு போயிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிம்மா, அவங்க கோச்சிங் அது யாரு? அவங்களோட அட்ரஸு, அவங்களோட டீட்டெயில்லாம் எனக்கு குடு. நான் போய் உனக்காக எப்படியாவது அவங்கள வந்து கூட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ரொம்ப நன்றிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்லாம் குடுத்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா, நம்ம சண்முகம் சீரியல்ல வந்து ரத்னாவ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இங்க வந்து கோச்சா வந்து நடிக்க வந்திருக்காங்க. அவங்க வந்துக்கிட்டு வீட்ல இருக்கிற மாரி காட்டுறாங்க. நம்ம ரகுராம் வந்து அங்க பேசுறதுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தனத்துக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. எப்படியாவது வந்து நம்ம அப்பா போய் அந்த கோச்சுக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம பெரிய அளவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாயா, ஜானகி 2 பேருமே வராங்க. வந்தவொன்னேயுமே வந்து நம்ம மாயா வந்து கேட்குறாங்க, "என்ன உன் முகத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் தெரியுதே." அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தனத்துக்கிட்ட கேட்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாக்கா, நான் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து கூடிய சீக்கிரம் கதிர் கூட வந்து சேர்ந்து வாழப் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜானகி வந்து சொல்றாங்க, "என்ன என்ன தனம் சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாவா? உங்க அப்பா வந்து ஓகே சொல்லிட்டாரா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்லம்மா, அப்பா ஓகே சொல்லல. ஆனா நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்பாக்கிட்ட ஓகே வாங்கிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன தனம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்குறாங்க. "ஒரு ஃபேமஸான ஒரு கோச் இருக்காங்க. அந்த கோச்சுக்கிட்ட தான் அப்பா வந்து பேச போயிருக்காங்க. எப்படியாவது வந்து அந்த கோச்சுக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு நான் மட்டும் அவங்கக்கிட்ட ட்ரெயினிங் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு போயிடுவேன். பெரிய அளவுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன கதிர் கூட சேர்ந்து வாழ போகிறேன். என் அப்பாவுக்கு என்ன என்ன ஆசைப்பட்டாரு, நான் வந்து இந்த பேட்மிண்டன் துறையில் வந்து பெரிய அளவுக்கு வரணும், நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்காக வந்து நான் சாதிச்சு காட்டிட்டேன்னா எனக்காக அவர் வந்து கதிர் கூட என்னை கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவாரு. நான் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, "ஆமாம், கண்டிப்பாக வந்து இந்த வீட்டிலேயே வந்து உங்கள் அப்பா நீ சொன்னால் மட்டும்தான் கேட்பாரு. அதுவும் நீ ஜெயிச்சுட்டு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருவாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. "என்ன தனம், எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஆசைக்காக விளையாடுவாங்க. நீ என்னடான்னா உன் காதலுக்காக விளையாடுறியே." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாக்கா, எனக்கு வந்து கதிர் ரொம்ப முக்கியம். அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியலை. இந்த ஒரே வழி தான் இருக்குது. நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா அப்பா என்னை சேர்த்து வச்சுருவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து என்னோடய முழு எஃபெக்ட்டை போட்டு நான் விளாட போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி, ஆல் த பெஸ்ட்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ரகுராம் வந்து அந்த கோச்சுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க வந்து, "என்னால் முடியாது. நான் வந்து கோச்சிங்கை நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் திருப்பி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ரகுராம் வந்து பயங்கரமான கவலையோடு வீட்டுக்கு வராங்க. என்னடா தனம் வந்து ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட ஒன்று கேட்டா, கடைசியில் அதை வந்து நம்ம அவளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா தனம் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பா எப்படியாவது வந்து அந்த கோச்சுக்கிட்ட வந்து சம்மதம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா வீட்டுக்கு வந்து நம்ம ரகுராம் வராரு. வந்தோடனே, "அப்பா என்னப்பா சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டாங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரகுராம் வந்து அமைதியாகவே இருக்காங்க. "அப்பா சொல்லுங்கப்பா, உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "இல்லைம்மா, அவங்க நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. வேறு ஒரு கோச்சை நம்ம பார்ப்போம். அதை விட நல்ல கோச்சா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா எங்களுக்கு அவங்க தான்ப்பா வேணும். என்னப்பா சொன்னாங்க, அதை முதல்ல சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கேட்குறாங்க. "இல்லை, அவங்க கோச்செல்லாம் பண்ண மாட்டாங்களாம். இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. "அதனால தான் வந்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாவா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாம், இனிமேல் வந்து அவங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க. வேற ஆளை பார்ப்போம் நம்ம." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போயிடுறாங்க. இதை வந்து அங்கிட்டு மாயா நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அந்த கோச் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. தனம் வேற ரொம்ப ஃபீல் ஆகிட்டா. தனம் வந்து ஜெயிச்சிட்டானா கதிரையும் தனத்தையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இந்த கோச் வேறு இப்படி பண்ணுறாங்களே, நம்ம போய் பேசி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு, "சரி நம்மளே போய் பேசிடுவோம் தனத்துக்காக." அப்படின்னு சொல்லிட்டு கோச்சோட அட்ரஸை வந்து நம்ம தனத்துக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. தனம் வந்து கேட்குறாங்க, "நீ எங்கேக்கா போகிற?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அந்த கோச்சுக்கிட்ட போய், "நான் போய் பேசிட்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா பேசியே
அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பேசுனா கேட்கவா போறாங்க? வேண்டாங்க்கா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இரு ஒரு வார்த்தை நானும் போய் உனக்காக பேசிட்டு வந்துடுறேன். சப்போஸ் நான் பேசி அவர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிளம்பி போறாங்க. மாயா அந்த கோச்ச வீட்டோட கதவ தட்டுறாங்க. அவங்க வந்து திறந்துட்டு ஓப்பன் பண்றாங்க. "வாங்க உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போனோனேயுமே வந்து அவங்க "சொல்லுங்க, என்ன பேசணும் என்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் கேட்டோனேயும், "இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க பெரியப்பா வந்து உங்ககிட்ட பேசினாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யாரு? என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க கேட்குறாங்க. "இல்ல உங்கள வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ட்ரெய்னிங் பண்ணுறதுக்காக உங்கள கேட்டிருப்பாரு. கோச் பண்ணுங்க தயவுசெய்து வந்து தனத்துக்காக." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க இப்ப தானே அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்புனேன். என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, திருப்பி உங்கள அனுப்பி வச்சாரா? அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. இல்லங்க அவரு என்னைய அனுப்பல. நானா தான் உங்களோட அட்ரஸ் கேட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். விளையாட போறது என்னோட தங்கச்சி தான். நல்லா விளையாடுவா. அந்த விளையாட்டுல வந்து அவளோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து வந்து அவளுக்காக வந்து கொஞ்சம் ட்ரெய்னிங் குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க அவங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாதா? முதல்ல வீட்ட விட்டு வெளியில போங்க. நீங்க வந்து இதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா, நான் உங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன். தயவுசெய்து வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பி விட்டுர்றாங்க. வெளியில பார்த்தா இடி, மின்னல், மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. மாயா வந்து இந்த கோச்ச வந்து நம்ம இங்கேருந்து சம்மதம் வாங்காம நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்துல வெளியில மழை, இடியில வந்து நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அத வந்து அந்த கோச் வந்து ஜன்னல் வழியா திறந்து பார்க்குறாங்க. வெளியில வந்துட்டு, "மாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்களுக்காக இப்படியெல்லாம் நின்னுகிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து உள்ள வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க சம்மதம் சொல்லுங்க. அப்பதான் வருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கோச் வந்து, "சரி நான் கோச் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க.